finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் வைசாக்ல நடக்க போகுது. அதோட ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபார் இந்தியா ஆஸ் வெல் அஸ் ஃபார் இங்கிலாந்து. ஸோ இந்தியா எதுக்கு சொல்றேன்னா, கண்டிப்பா நம்ம இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணணும். இல்லைனா தோத்துட்டோம்னா அடுத்த 3 டெஸ்ட் மேட்ச் நம்ம கம்பல்சரியா வின் பண்ணணும். சீரீஸ் வின் பண்ணணும்னா அது மிகப்பெரிய ப்ரெஷரா இருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வைசாக் டெஸ்ட்டை வின் பண்ணணும் தான் பார்ப்பாங்க இந்தியா. ஒரு பக்கம் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2016-17 சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டிரா பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் 4 டெஸ்ட் மேட்சும் தோத்து அந்த சீரீஸை கொடூரமா தோத்தாங்க. 2020-21 அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் சென்னையில செமையா வின் பண்ணாங்க. பட் அடுத்த 3 டெஸ்ட் மேட்ச் கோட்டை விட்டுட்டாங்க. பட் இந்த தடவை அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க ஹைதராபாத்ல. பட் திருப்பியும் கோட்டை விடக்கூடாதுன்றதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸா இருக்கட்டும், பிரெண்டன் மெக்கலமா இருக்கட்டும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஸோ டெஃபினட்டா இந்த வாட்டி கிடைச்ச சான்ஸை எப்படியாவது யூஸ் பண்ணி 2-0 ஆக்கணும் அப்படின்றத இங்கிலாந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்தியா எப்படி கவுண்டர் அட்டாக் திருப்பி கொடுக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் எஸ், ஸோ வைசாக் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிரிட்டிக்கல் ஃபார் போத் டீம்ஸ். அதுல பேச்சே கிடையாது. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நிறைய பேர் 5-0 4-1 அப்படி இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. 4-0 சொன்னாங்க. ஸோ 5-0 4-0 ஈக்குவேஷன்லாம் போயிடுச்சு. 4-1 வேணா பாசிபிலிட்டி இருக்கு இந்தியா வின் பண்ண. பட் அவங்கள மாதிரியே நம்ம பேச வேணாம். நம்ம பிராக்டிக்கலா மேட்ச் டு மேட்ச் ரிவ்யூ பண்ணுவோம். அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ முதல்ல இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா என்னென்னலாம் பண்ண போறாங்க, அண்ட் இந்தியாவோட பிளேயிங் 11 என்ன, அண்ட் இங்கிலாண்டோட பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது. ஸோ வெதர் ஃபோர்காஸ்ட், பிச் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல விசாகப்பட்டினமோட வெதர், அதாவது மழைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. 5 நாளும் நல்லா வெயில் அடிக்க போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர் கண்டிஷன்ஸ் ஃபார் கிரிக்கெட். ஸோ சூப்பரான விஷயம் ஸ்பெக்டேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பிச்சு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வைசாக்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்குமே நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட். கிட்டத்தட்ட ஹைதராபாத் பிச்சு மாதிரி தாங்க இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் நல்ல பேட்டிங் இருக்கும், லாஸ்ட் 2 டேஸ் நல்லா ஸ்பின் ஆகும். ஸோ ரிசல்ட் ஓரியன்டா தான் இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் பிச்சு பெட்டராகவே பேட்டுக்கு இருக்கலாம் பேட்டிங் விளையாட. ஸோ அதனால வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அன்லஸ் கடைசி நேரத்துல பூந்து ஏதாவது பிச்சை ட்ரை பண்ணி வாட்டர் போடாம ஒரு ரேங்க் டர்னரா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு ஜெனரலாவே வைசாக் வந்து குட் ஃபார் பேட்டிங் அண்ட் 4th and 5th டேஸ் வின் எடுக்கும். சரிங்களா? அண்ட் டெஸ்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா அங்க 2 மேட்ச் ஆடி இருக்காங்க, 2மே வின் பண்ணிருக்காங்க. ஸோ முதல்ல டெஸ்ட் மேட்ச் வைசாக்ல எப்போ நடந்ததுன்னா 2016-17 இங்கிலாண்டோட தான். ஸோ அது இந்தியா வந்து 246 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 3 வருஷம் கழிச்சு 2019 சவுத் ஆப்பிரிக்கா விளாண்டாங்க வைசாக்ல. அவங்களோடய கிட்டத்தட்ட 200 ரன்ஸ் மேல இந்தியா வின் பண்ணாங்க. ஸோ ரெக்கார்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. எப்படி நம்ம ஹைதராபாத் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹைதராபாத்ல 5 மேட்ச்ல 4 மேட்ச் வின் பண்ணோமோ, இங்க விசாகப்பட்டினம்ல 2 மேட்ச்ல 2 வின் பண்ணி ரெக்கார்ட் எல்லாம் செம்மையா இருக்கு. பட் கரண்ட் சிச்சுவேஷன் டோட்டலா வேற. அப்ப பார்த்த இங்கிலாந்து வேற, இப்ப பார்த்த இங்கிலாந்து வேற. அப்ப பார்த்த இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வேற, இப்ப பார்த்த இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வேற. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன இருக்க போகுது, என்ன ஸ்ட்ராட்டஜி? ஸோ முதல்ல இந்தியாவோட பிளேயிங் 11 என்ன இருக்க போகுது அதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இந்தியா 4 பவுலர் வச்சு போறது பெட்டருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், KL ராகுல், ஜடேஜா மிகப்பெரிய 2 இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரினால வெளியில போயிட்டாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஃபார் இந்தியா. ஸோ அதனால மேன் டு மேன் ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? உங்களுக்கு தெரியும், ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. சஃப்ராஸ் கான் உள்ள வந்திருக்காரு, சௌரவ் குமார் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் உள்ள வந்திருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் வந்திருக்காரு. ஸோ இவங்க வந்து கரெக்டா ஜடேஜாக்கு பதில் இவர் வருவாரா, இவருக்கு பதில் அவர் வருவாரான்னு என்ன கேட்டீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்தியாவோட பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா விசாகப்பட்டினம்ல நீங்க முடிஞ்ச வரைக்கும் டாஸை மட்டும் வின் பண்ணிடணும். டாஸ்ன்றது லக்கு தான், பட் டாஸ் ரொம்ப குரூஷலா பிளே பண்ணும். இந்தியா முடிஞ்ச வரைக்கும் டாஸ் வின் பண்ணிட்டா, ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்போ பிச் பெட்டரா இருக்கும் போதே பேட்டிங் விளையாடிட்டாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி நல்ல விஷயம். இன்கேஸ் நம்ம டாஸ் தோத்துட்டு 4th இன்னிங்ஸ் விளாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுக்கு பேட்டிங் கண்டிப்பா தேவை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபர்ஸ்ட் 6 பியூர் பேட்டர்ஸோட போலாம். ஸோ பியூர் பேட்டர்ஸோட போலாம்னு சொன்னா நீங்க என்ன ப்ரோ சொல்ல வரீங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ், எனக்கு தெரிஞ்சு பட்டிடார் அண்ட் சஃப்ராஸ் கான் 2 பேருக்குமே டெபியூ கொடுங்க. 5 and 6 பொசிஷன்ல விளையாடட்டும். தில்லுக்கு துட்டு பேட்டிங் விளையாடலாம். அதுதான் ஒரு புது பிளேயர் உள்ள வருவாங்க, ரஞ்சி விளையாடிட்டு வராங்க, அண்ட் இங்கிலாந்து லைன்ஸோட விளையாடிட்டு வராங்க. ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து வேற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி விளையாண்ட பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தோத்தது ஒண்ணுமே அந்த பேக்கேஜ் மைண்ட்ல இருக்கும். பட் இந்த 2 ஃப்ரெஷ் நியூ பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. லாஸ்டா அவங்க என்ன நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுதான் அதிகபட்சமா அவங்களோட மைண்ட்ல இருக்கும். ஸோ டெஃபினட்டா இவங்க 2 பேருக்கு சான்ஸ் கொடுத்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம கேபால பிரிஸ்பேன்ல வின் பண்ணல ஆஸ்திரேலியாவோட ஒரு கிட்டத்தட்ட 3rd ஸ்ட்ரிங் டீம் வச்சு வின் பண்ணுவாங்க நம்ம ஆஸ்திரேலியாவை. அப்போ பாத்துக்கோங்க. ஸோ டெஃபினட்டா யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து நம்பி தான் உள்ள இறங்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயம் ஷூரா நம்மளுக்கு தெரியும், கில்லோ ஐயரோ டெஃபினட்டா டிராப் பண்ண போறது இல்ல. ஏன்னா எப்படி இந்த என்ன சொல்றது இன்டர்வியூல வந்து டிராவிட் பேசினதா இருக்கட்டும், விக்ரம் ராத் ஒரு பேட்டிங் கோச் பேசினதா இருக்கட்டும், கிளியரா ஒரு விஷயம் தெரியுது, கில்லுக்கும் ஐயருக்கும் முன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மேபி லாஸ்ட் 1 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதை எப்படி அவங்க 2 பேர் யூஸ் பண்ணிப்பாங்கன்றதை பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஷுட் கோ வித் ஃபர்ஸ்ட் 6 பியூர் பேட்டர்ஸ். அதாவது ரோஹித் சர்மா, SSB ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், நம்பர் 3 சுப்னம் கில், நம்பர் 4 ஷ்ரேயாஸ் ஐயர்,
நம்பர் 5 பட்டிடார், நம்பர் 6 சர்ஃப்ராஸ் கான், அப்புறம் நம்பர் 7ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம KS பரத் வருவாரு. அண்ட் அதுக்கப்புறம் 2 ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர்ஸ், தட் இஸ் அக்சர் பட்டேல் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின். அதுக்கப்புறம் சைனாமேன் குல்தீப் யாதவ் அண்ட் ஃபைனலி பூம் பும்ரா. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 இருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லலாம் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஜடேஜாக்கு அந்த மேன் டு மேன் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே ஃபைன். வாஷிங்டன் சுந்தர் ஒரு நல்ல பிளேயர் தான். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இங்கிலாண்டோட காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்தியா போகணுன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் அஞ்சு போலர்ஸ் வச்சு போறது இட்ஸ் பெட்டர். பட் இந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணணும்னா எது பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா 6 பேட்ஸ்மேன்ஸ், ஒரு விக்கெட் கீப்பர், 4 போலர் போதும், 3 ஸ்பின்னர், ஒரே ஒரு ஃபாஸ்ட் போலர் போதும். ஏன்னா இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாக் லீச் ரூல்ட் அவுட் ஆஃப் வைசாக் டெஸ்ட், கன்ஃபார்மா விளையாட மாட்டாரு. பட் பஷீர் உள்ள விடுவார். அவர் வந்து டால் ஆஃப் ஸ்பின்னர், கிட்டத்தட்ட கொஞ்சம் மிஸ்ட்ரியும் இருக்கு அவர்கிட்ட. நம்ம சொல்லலாம் என்ன ப்ரோ முதல் மேட்ச் தானே, அப்படிதான் நம்ம முதல் மேட்ச்ல விளையாடின ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இந்தியால கலக்கிருக்காங்க. இந்தியா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஜோ ரூட்டே நம்ம திணறணும். புரியுதா உங்களுக்கு? டாம் ஹேட்லின் தவிர ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த அடி அடிச்சுட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் கிட்டத்தட்ட ஒரு ரங்கனா ஹெராத் மாதிரி விளாடணும், ஜோ ரூட்டா ஒரு முரளிதரன் மாதிரி விளாடுறோம் அப்படின்னும் போது இதே பஷீர் இப்போ உள்ள வரும்போது அந்த கான்பிடன்ஸோட தான் வருவாரு. நம்ம நல்லா ஹைட்டா இருக்கும், பிச்சு நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் திணறுவாங்க. ஸோ அந்த கான்பிடன்ஸோட தான் இப்போ அவர் உள்ள வரப்போறாரு. புரியுதா உங்களுக்கு? நம்மளும் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம் டாம் ஹேட்லி மாதிரி அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் இந்தியா. ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சு விளாடுவாங்க, 2 ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சு விளாடுறாங்க. அதாவது ஜோ ரூட் as well as பஷீர். மேபி ரெஹான் அஹமதும் கண்டினியூ பண்ணலாம் அவரோட லெக் ஸ்பின்னர்ஸை. அண்ட் மார்க் வுட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் மோஸ்டா விளையாட மாட்டாரு, ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு, அது டேம் ஷுவர். ஸோ இதுதான் பிளேயிங் 11 இருக்கும் இங்கிலாந்துக்கு. இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட டாப் 7 நீங்க எதுவுமே தொட முடியாது. பேட்டிங் சூப்பரா இருக்கு, பென் ஃபோக்ஸ் கீப்பரும் செமையா இருக்கு, ஸ்பின்னர்ஸும் செமையா இருக்காங்க. ஒன்னும் இல்ல, ஜாக் லீச் இன்ஜுரி ஆயிட்டாரு, அவருக்கு பதில் பஷீர் உள்ள வருவாரு, வுட்டுக்கு பதில் ஆண்டர்சன் உள்ள வருவாரு. வெரி வெரி கிளியரான ஒரு பிளேயிங் 11 அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதான் இருக்க போகுது. ஸோ என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அந்த பக்கம் ஜஸ்பீர் பும்ரா இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்விங் இந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ்க்கு வெரைட்டி இருக்கு, செமையா போடுறாரு. அதே மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டர்சன்னாலையும் இன்னும் அதிகமா பண்ண முடியும். இந்தியன் கண்டிஷன்ஸ்ல பண்ணிருக்காரு. எவ்வளவு தடவை சுப்னம் கில்லோட ஆஃப் ஸ்டெம்ப்லாம் பறந்துருக்கு, நம்ப மாட்டீங்க. 2021 சீரீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சென்னையில பறக்க விட்டுருக்காரு ஸ்டெம்பை, சுப்னம் கில்லோட ஸ்டெம்பை யாரு, ஆண்டர்சன். ஸோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு இங்கிலாந்துக்கு அட்வான்டேஜா இந்த டெஸ்ட் மேட்ச் போறதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெட்டரா இருக்கும். அண்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும் அண்ட் ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், 2 பேருமே அவங்க அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை மாத்தாம அவங்களோட நேச்சுரல் கேமை விளையாடி ஆகணும். ரொம்ப ரொம்ப கீ. ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அவரோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். அவரை நீங்க பொறுமையா ஆட சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது. கிளிக் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்தியாவுக்கு சம மொமெண்டம், இல்லைன்னா நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுவார். ஸோ அந்த மாதிரி பிளேயர் தான் அவர். கிட்டத்தட்ட ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சேவாக் மாதிரி அவர். ஸோ அவர் போக்குல நம்ம விட்டுறணும். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கீ பிளேயர் இந்த டெஸ்ட் மேட்ச்ல. ஏன்னா இவர் ஒரு ஆள் தான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா அங்க இருக்காரு. ஏன்னா KL ராகுல் இன்ஜுரி ஆயிட்டாரு, ஜடேஜா இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ இவர் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அட் சேம் டைம் அவரோட நேச்சுரல் இன்ஸ்டிங் அட்டாக்கிங் ஷாட்ஸை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும், அதுல எந்த பேச்சும் இல்லை. அண்ட் ரோஹித் சர்மா அஸ் அ பேட்ஸ்மேன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அஸ் அ கேப்டனாகவும் இந்த மேட்ச் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபென்சிவா தான் கேப்டன் பண்ணாரு, ஒரு சில இடத்துல கொஞ்சம் புவராகவும் பண்ணாரு. அதை நான் வந்து செஷன் பை செஷன் ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருந்தேன். அண்ட் ஆப்வியஸ்லி அது தெரிஞ்சதுங்க, யாரு ரோஹித்னு இல்லை, நான் விராட் கோலி பண்ணாலும் சரி, MS தோனி அவர் பண்ணாலும் சரி, நல்லா பண்ணாருன்னா நல்லா பண்ணாருன்னு சொல்ல முடியும், நல்லா பண்ணலாம் சில விஷயங்கள் நல்லா பண்ணலாம் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ரொம்பவே டிஃபென்சிவா இருந்தார் ரோஹித் சர்மா. அவரோட ஃபீல்ட் செட்டிங்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து போலர்ஸை ரொட்டேட் பண்றதா இருக்கட்டும். அண்ட் கண்டிப்பா போலர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. ஏன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜடேஜாலாம் அவங்களோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல காமிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க, ரொம்ப ஆவரேஜா தான் போட்டாங்க. 420 ரன் கொடுக்குற அளவுக்குலாம் அவ்வளவு மொக்க போலிங் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அவசரப்பட்டாங்க, எல்லாமே எல்லா பால்லையும் விக்கெட் எடுக்கணும்னு போடுற மாதிரி தெரிஞ்சது ஜடேஜாவும் அஸ்வினும் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஹோப்ஃபுல்லி அஸ்வினும் வந்து பாத்தீங்கன்னா லைக் அவரோட பெஸ்ட் கேம் எடுத்துட்டு வருவாரு நினைக்கிறேன். ஏன்னா அவர் 500 விக்கெட்ஸ் நெருங்கிட்டு வராரு. சின்ஸ் ஜடேஜா இல்லைன்னும் போது அக்சர் பட்டேலுக்கும் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவருக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கும் இப்போ விக்கெட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் அஸ்வினுக்கும் மேஜரா அந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேம் எடுத்துட்டு வந்தாதான் இந்தியா அந்த கேம் வின் பண்ண முடியும்ன்றதை நான் சொல்றேன். அட் சேம் டைம் ஜஸ்பீர் பும்ரா அவர் ஆல்ரெடி நல்லா போட்டுட்டு இருக்காரு, ஹோப்ஃபுல்லி அதே கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். குல்தீப் யாதவ் ஒரு வெரைட்டி இருக்கும். ஸோ டெஃபினட்டா அதுவும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு குல்தீப் யாதவ் போலிங்க பாக்குறதுக்கு. அண்ட் இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் 11 நான் சொல்ற மாதிரி. அண்ட் சுப்னம் கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச், ஸ்ரேயாஸ் ஐயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச், கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் டே மேட்ச்னு வச்சுக்கோங்களேன். அதான் என்ன சொல்றேன், சுப்னம் கில்லா இருக்கட்டும், ஸ்ரேயாஸ் ஐயரா இருக்கட்டும், தில்லுக்கு தூட்டுன்னு விளையாடணுங்க. ஏன்னா இந்த மேட்ச் நீ பெர்ஃபார்ம் பண்ணினா நல்லது, இல்லைன்னா நீ எப்படி வெளில போற. கடைசி சான்ஸ் பாசிட்டிவா விளையாடி அட்லீஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்லயாவது ஏதாவது கிளிக் ஆகலாம்ல. ஸோ இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி வின் பண்ணணுன்றதை அவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அட் சேம் டைம் பட்டிடாரும் சர்ஃப்ராஸ் கானும் அவங்க நேச்சுரல் கேம் அதே பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராகுலும் விராத்தும் நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஒருத்தர் இன்ஜுரியில இருந்து வந்துருவாரு, ஒருத்தர் பர்சனல் ரீசன்ஸ் முடிச்சுட்டு வந்துருவாரு, ஆப்வியஸ்லி ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. அப்படின்னும் போது பட்டிடாருக்கும் சர்ஃப்ராஸ்க்கும் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா
இல்ல ஐயரும் கில்லும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா நாளைக்கு விராட் கோலி அண்ட் ராகுல் உள்ள வரும்போது ஐயரும் கில்லையும் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் அவங்க பிளேஸை தக்க பிடிச்சிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். அண்ட் ஃப்ரெஷ் மைண்டோட வருவாங்க. ஸோ அந்த அட்டாக்கிங் கேம் விளாண்டாங்கன்னா கண்டிப்பா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லெவல்ல இந்த டெஸ்ட் மேட்சை முடிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் நான் சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஏன்னா நீ ரேங்க் டர்னர் கொடு, பிளாட் விக்கெட் கொடு, நீ என்ன வேணா கொடுறா, எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த பேஸ் பால்ன்ற அந்த ஒரு காமனான அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு பாத்தீங்களா, ஸ்டோக்ஸுக்கும் மெக்லமுக்கும், அது வேற லெவல். அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலே எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஜென்ரலா அவங்க தோத்து இருந்தா கூட இந்த மாதிரி தான் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. வின் வேற பண்ணி தொலைச்சிட்டாங்க. ஸோ எப்படியாவது 2-0 ஆக்குறோம். அந்த 3வது டெஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு 10 நாள் 12 நாள் கேப் வருது பத்தியா, அப்போ ஒரு பார்ட்டியை கொண்டாடுறோன்ற லெவலுக்கு அவங்க பேசியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு அவங்களோட கான்ஃபிடன்ஸ். இதை இந்தியா அடிச்சு நொறுக்குவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அண்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்தியா இந்த மாதிரி முதல் டெஸ்ட் மேட்ச் தோத்து திருப்பி மேசிவா கம்பேக் ஆயிருக்காங்க. அந்த நம்பிக்கையோட தான் நம்ம வந்து இந்தியன் டீமை சப்போர்ட் பண்ணி பார்க்கணும். நான் அப்படிதான் பார்க்க போறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. என்ன தோணுனாலும் போடுங்க. ஸோ இந்தியா வின் பண்ணுமா, இந்தியா ஒரு கம்பேக் கொடுக்குமா, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.